கடைசியா நடந்த குரூப் 4 எக்ஸாமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 30 கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். அது புக்கில் எங்கே இருக்குது, சிலபஸில் எங்கே இருக்குது, அது எப்படி கேட்குறாங்க, அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் 31வது கொஸ்டின்லேருந்து தமிழ் பகுதியை பார்க்கலாம். 31வது கொஸ்டின் சரியான கூற்றுகளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 31, 32 ஒரே டாப்பிக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க, சிலப்பதிகாரம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து. இந்த 31வது கொஸ்டின் இளங்கோவடிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கூற்றுகள் கொடுத்து அதில் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இவர் சேர மரபை சார்ந்தவர், சரிதான். சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் இளங்கோவடிகள். ரெண்டாவது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இவர் தான். சீத்தலை சாத்தனார் கேட்டுக்கொண்டிருக்காங்க, ஏற்றுவார். அடுத்ததாக அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்குரியவர். அடிகள் நீரே அருளுக, அடிகள் இளங்கோவடிகளை பார்த்து சீத்தலை சாத்தனார் சொல்கிறார், அடிகள் நீங்களே இந்த பாட்டை ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறார். யார்? சீத்தலை சாத்தனார். அப்போ இந்த கூற்றுக்கு உரியவர், இந்த கூற்று யாரை பற்றியது அப்படிங்கிற அர்த்தத்தில் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து கூற்றுக்கு உரியவர் அப்படின்னா அதுதான் சரியானதா? கூற்றுக்கு உரியவர்னா கூற்றுக்கு உரிமையாளர், கூற்றை கூறியவர், கூற்றுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யலும் இவர் இளங்கோவடிகள் ஏற்றியது தான். அப்போ இந்த அடிகள் நீரே அருளுகங்கிற கூற்றுக்குரியவர் சீத்தலை சாத்தனார்னா ஆன்சர் வந்து ஏ, பி, டின்னு வரணும். ஆனால் இங்கே அனைத்தும் சரிங்கிறத தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கீ ஆன்சரில் ஃபைனல் கீழேயும் சேஞ்ச் பண்ணலை. அப்போ இந்த கூற்றுக்குரியவருங்கிறது யார்? இந்த கூற்றுக்கு வந்து இளங்கோவடிகள் அப்படிங்கிறதான் சரியானதாக டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை, 2 இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுது. ரெண்டாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை, இந்த 2மே 30 காதைகளை கொண்டுள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. 2மே சரி தான். ஸோ இப்போ இதுக்கான புக் சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஸ்கூல் புக்கில் நிறைய இடங்களில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 10th தமிழ் புக்கில் சிலப்பதிகாரம் பாடம் இருக்கும். அதில் நூல்வழியில் கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள், அவர் சேர மரபை சார்ந்தவர். அடுத்ததாக இந்த சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை இவர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னதுனால இளங்கோவடிகளும் நான் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யலாம், இந்த பாட்டை ஏற்றுறேன் அப்படின்னு அவர் எழுதுனதாக சொல்கிறாங்க. இது 30 காதைகளை கொண்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மணிமேகலையும் இதுவும் இரட்டை காப்பியங்கள் கதை தொடர்புடையதுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 கொஸ்டினும் ஒரே டாப்பிக்கில் தான் இருக்குது. அதே மாதிரி புது 9th புக்லேயும் மணிமேகலை டாபிக் இருக்குது, 3வது பாடமாக. அந்த பாடத்துலேயும் கொடுத்துருப்பாங்க இது இரட்டை காப்பியங்கள், அதாவது 2க்குமே கதை தொடர்பு இருக்குது. எதுக்கு? சிலப்பதிகாரத்துக்கு மணிமேகலையும் கதை தொடர்பு இருக்குது, அதனால் இது இரட்டை காப்பியம்னு சொல்கிறோம். இது 30 காதை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பழைய புக்லேயும் 9th மணிமேகலை அப்படிங்கிற பாடத்தில் இருக்கும், அதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. இது என்னது? இதுவும் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள், இது 30 காதைகளை கொண்டது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பழைய 12th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. அப்போ புது புக்லேயும் 2 இடங்களில் இருக்குது, பழைய புக்லேயும் 2 இடத்துல இதை நான் பார்க்கலாம். 12th கொடுத்துருப்பாங்க. இது சிலபஸில் எங்கே வருது அப்படின்னு பார்க்கலாம். பகுதியாக இலக்கியத்தில் 5வது பகுதியில் சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருப்பாங்க. 33வது கேள்வி, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின், இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் ஏற்றுமதி, ஏமாற்றுதல், நேர்மை, முயற்சியின்மைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி நேர்மை அப்படிங்கிறதான் சரியான விடை. புக்கில் 6th செகண்ட் டேர்மில் 3வது பாடம் வளரும் வணிகம், அதில் வணிகர்களின் நேர்மை அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் அதை கொடுத்துருப்பாங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும் அப்படின்னா வணிகர்கள் பிறருடைய பொருளையும் தன்னுடைய பொருளாகவே நினச்சி கருதி வணிகம் செய்வது தான் சிறந்த வணிகம் அப்படின்னு சொல்லுது. வணிகர்களுடைய நேர்மையை பற்றி குறிப்பிட்டு சொல்லுது. வணிகர்கள் பிறர்கிட்ட வாங்கும்போது கூட ஒரு கொடுத்த காசை விட அதிகமாக பொருள் வாங்க மாட்டாங்க, இது அதிகமாக இருந்தாலும் திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குறைவாக தான் வியாபாரம் பண்ணும்போது குறைவாகவும் பொருளை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பகுதி ஈயில் 18வது பகுதி தமிழர் வணிகம். திருக்குறள் அப்படின்னோடனே நம்ம திருக்குறள் டாபிக்னு நினச்சிடக்கூடாது, இது தமிழர் வணிகம் தொடர்பான செய்தி. 34வது கேள்வி, கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாண்டியர்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. புக்கில் 9th செகண்ட் டேர்மில் 3வது பாடம் சிற்பக்கலை அப்படிங்கிற ஒரு பாடம், ரொம்ப முக்கியமான பாடம். இது ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய சிற்பங்களை பற்றியும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் பாண்டியர் கால சிற்பங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க. கோயில்பட்டிக்கு மேற்க கழுகுமலை வெட்டுவான் கோயில் அமைந்துள்ள சிற்பங்கள் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது சிலபஸில் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கலாம். பகுதி இ தமிழர் நீர்களும் தமிழ் தொண்டுமில் 7வது பகுதி கலைகள் அப்படிங்கிறது பகுதி. அந்த கலைகளில் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய கலை சிற்பக்கலை. 35வது கேள்வி, புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி அப்படிங்கிறதான் சரியான விடை. இதுவும் ஒரு சிற்பக்கலை தொடர்பான ஒரு கேள்வி தான். 10th தமிழில் 7வது பாடம் மெய்கீர்த்தி அப்படிங்கிற பாடம், 2ஆம் ராஜராஜ சோழனை பற்றியது. ஸோ இந்த பாடத்தில் நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை இந்த மெய்கீர்த்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சிற்பக்கலை அப்படின்னா பகுதி தமிழர் நீர்களும் தமிழ் தொண்டுமில் 7வது பகுதியில் கலைகளில் முதல் வரக்கூடிய கலை தான் சிற்பக்கலை. 36வது கேள்வி, பொறுத்துக. ஒரு பக்கமாக 4 சிறுகதை நூல்களுடைய பெயர்களும்
அடுத்த பக்கம் அதோடைய ஆசிரியர்கள் பேர்களும் கொடுத்து பொருத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல தத்துவ தரிசனம். ஸோ இந்த கேள்வி புக்கில் இல்லை, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வள்ளிக்கண்ணனுடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. அதில் கடைசியாக தத்துவ தரிசனம் முதலிய சிறுகதை நூல்கள் புகழ் பெற்றவைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தத்துவ தரிசனம் அப்படிங்கிறது வள்ளிக்கண்ணன் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்ததாக பிடிசாம்பல் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிஞர் அண்ணா படைத்தளித்துள்ள சிறுகதைகள் அப்படிங்கிறதுல கடைசியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பிடிசாம்பல் முதலான சிறுகதைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பிடிசாம்பல் நூலுடைய ஆசிரியர் அறிஞர் அண்ணா. மூன்றாவதாக தாலாட்டு அப்படிங்கிற சிறுகதையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஜெயகாந்தன் சிறுகதைகளும் நாவல்களும் எழுதி புகழ்பெற்று விளங்கும் எழுத்தாளர் அப்படிங்கிறதுல கடைசியாக அவருடைய தாலாட்டு அப்படிங்கிற சிறுகதையை பற்றி அதோடைய விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ தாலாட்டு அப்படின்னா ஜெயகாந்தன். கடைசியாக 4வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. கடைசியாக மிட்டாய்க்காரன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிட்டாய்க்காரன் முதலியான சிறுகதைகள் பலவற்றை படைத்து நமக்கு அளித்தவர் கி.வா. ஜெகநாதன் அப்படிங்கிறது. இது தமிழ் இலக்கிய வரலாறு, வரதராசனார் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது. இந்த கொஷின் வந்து புக்கில் இல்லை, இந்த மாதிரி ஒரு இலக்கிய வரலாறுங்கிற புக்கில் இருக்குது. அப்போ இதை படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையே கிடையாது. ஏன்னா 100 கொஷினில் ஒரு 95 கொஷின் வந்து புக்கிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 5-6 கொஷின் வந்து கண்டிப்பாக வெளிலேருந்து கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய கொஷின் எங்கேருந்து கேட்பாங்க நமக்கு தெரியாது. அப்போ அந்த கொஷினுக்கு நம்ம எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்குறது மூலமாக இது பண்ணலாம். அதுபோக கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய மெட்டீரியல், இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்லேருந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மெட்டீரியல் வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மெட்டீரியலில் இந்த மாதிரி புக்கில் இல்லாத டாபிக்ஸை நம்ம படிக்கலாம். அதில் கொடுத்துருக்காங்க. பிடிசாம்பல் நூல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பார்த்தாலே இந்த கொஷினை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சிலபஸில் பகுதி ஈல 6வது பகுதி தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொருத்துதல்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சிறுகதை நூல்களும் ஆசிரியர்களும் பெரும்பாலும் பொறுத்துக அப்படின்னு தான் கொடுக்கும். அடுத்ததான் 37வது கேள்வி. சரியான தொடரை கண்டறியான்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 1 மட்டும் தான் சரி. முதல்ல உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும்னு கொடுத்துருக்காங்க. 2வது தமிழ்மொழி உலகம் வாழட்டும் உள்ளவரையிலும்னு கொடுத்துருக்காங்க. இந்த உள்ளவரையிலும் அப்படிங்கிறது முழுமையடையலை, அது முற்று பெறலை. அப்போ அந்த ரெண்டும் கிடையாது. ஒன்று தமிழ்மொழி உலகம் உள்ளவரையில் வாழட்டும், இல்லை உலகம் தமிழ்மொழி உள்ளவரையிலும் வாழட்டும் அப்படிங்கிறது தான் வரும். தமிழ்மொழி தான் உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும், தமிழ்மொழி உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி. இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து இலக்கண பகுதி. இது கூட புக்கில் தான் எடுத்திருக்காங்க. 8th தமிழில் ஒரு புக் பேக் கொஸ்டின், அதுவும் அதே லைனில் கொடுத்துருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குங்க அப்படிங்கிறதுல 2வது கொஸ்டினாக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான விடையும் அதே புத்தகத்தில் முன்னாடி இருக்குது. பாரதியாருடைய ஒரு பாடம் தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிறது முதல் பாடமாக கொடுத்துருப்பாங்க. இது பாரதியாரோட பாடல் இருக்கும். இந்த இதில் கொடுத்துருப்பாங்க விளக்கத்தில் தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழ்க அப்படிங்கிறது தான் பிற்பகுதியில் புக் பேக் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சிலபஸில் பகுதி இலக்கணத்தில் 13வது பகுதி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கேட்டிருக்காங்க. 38வது கேள்வி. சரியான தொடரை கண்டறிய. முதல்ல தம்பி படி சங்கத்தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர் அப்படிங்கிறது முழுமையாக பொருள் தர்ற மாதிரி இல்லை. 2வது என்று கூறினார், அது தொடக்கமே சரியில்லை, என்று கூறினார் அப்படிங்கிறது வராது. அடுத்ததாக நூலைப்படி கவிஞர் சங்கத்தமிழ் என்று கூறினார், முழுமையான அர்த்தம் தரல. 4வது லைன் தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் அப்படிங்கிறது தான் முழுமையான சென்டென்ஸ். ஸோ இந்த நூலைப்படி தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படின்னு சொன்ன கவிஞர் யாருன்னு பார்க்கலாம். ஓல்டு 8th 56வது பக்கத்தில் மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருக்காங்க. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி இப்படி படின்னு நமக்கு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ இப்படி இலக்கண பகுதிகள் கூட புத்தகத்திலேருந்து தான் எடுக்கிறாங்க. பகுதியாக இலக்கணத்தில் 13வது பகுதி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 37வது கொஸ்டினும் 38வது கொஸ்டின் ரெண்டுமே சரியான தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 கொஸ்டின் 39, 40 வந்து அகர வரிசையை கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல 38வது கேள்வி 39வது கேள்வி அகர வரிசையை கேட்டிருக்காங்க. 9 மணிகள் நவமணிகள்னு சொல்லக்கூடிய அந்த 9 மணிகளில் 4 கொடுத்து அதை சரியான அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்க. இந்த வரிசையை ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா வல்லினத்தை வரிசையாக எழுதிக்கணும். கசட தபர அப்படிங்கிறத கேப் விட்டு, அதுக்கப்புறம் ஞன நமன அந்த மெல்லினத்தை அதோட இனமான மெல்லினத்தை பக்கத்தில் எழுதிடணும். இந்த கடைசி 2 நேங்கிறத மட்டும் கடைசியாக எழுதிக்கணும். நேங்கிறத மட்டும். அதுக்கு இடையில் எழுதணும் இடையினம், அதை தான் இடையினம் எரள வளர அப்படிங்கிறத எழுதிக்கணும். ஸோ இதை பார்க்கும்போது முதல்ல நமக்கு வரிசை தான் வரணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் மா மூ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஆப்ஷனை இதை சூஸ் பண்ணிடுவோம். இப்படி தப்பு பண்ணிடக்கூடாது. கோ அப்படிங்கிற அந்த ரெட்டை கொம்பு வந்தால் கூட அது வரிசையை சார்ந்தது. அப்போ வரிசை தான் முதல்ல வரணும். இந்த மா மூ அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்ததாக வரணும். அப்போது இந்த வரிசை எங்கே வருதுன்னு பாருங்கள், வரிசை எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ அப்படின்னு வந்துருந்ததுனால அதோட குடும்பம் தான் முதல்ல வரணும். அப்போது விடை பி. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. 6th 2nd டேர்மில் மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க.
இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நவமணிகளை அகரவரிசைப்படுத்தி எழுதுக 68வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 9 நவமணிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பயிற்சி பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த கேள்விக்கு விடையளிச்சிருக்கலாம். பகுதியாக இலக்கணத்தில் 12வது பகுதி தான் அகரவரிசை சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி அதுதான். இங்கே பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. அப்போ உயிரெழுத்து கொடுத்துருக்காங்களான்னு தான் நம்ம முதல்ல பார்க்கணும். உயிரெழுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உயிரெழுத்து தான் எழுதணும். அடுத்து தான் அந்த உயிர்மை எழுத்து எழுதணும். அப்போ இங்கே உயிரெழுத்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 உயிரெழுத்து கொடுத்துருக்காங்க. முதல் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ஓ அப்படிங்கிற உயிரெழுத்தும் இருக்குது, ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்குது. அப்போது ஆங்கிறது தான் முதல்ல வரும். அப்போ ஆன்னு தொடங்கக்கூடியது பியும் டியும் தான் தொடங்குது. சியும் ஏவையும் நம்ம என்ன செய்யலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆக்கு அடுத்து இன்னொரு உயிரெழுத்து ஓ, ஆவை தொடர்ந்து ஓ அப்படிங்கிறது வரணும். அப்போ பியில் மட்டும்தான் அப்படி வருது. ஆப்ஷன் டியில் கடைசியாக கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறு. பிங்கிறது தான் சரியானது. அப்போ உயிரெழுத்து அதுக்கப்புறமா தான் மற்ற எழுத்துக்களை எழுதணும் தொடங்கக்கூடியதை. இதுவும் புக்கில் இருக்குது. 6th 3rd டேர்மில் இருக்குது. 35வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. மொழித்திறன் பயிற்சியில் பெயர் சொற்களை அகரவரிசை, அந்த கொஸ்டின் வார்த்தையை கூட மாறாமல் அப்படியே கேட்டிருக்காங்க. பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் சொல் கொடுத்துருக்காங்க. அதை அகரவரிசையில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ புக்கில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சியை நம்ம பயிற்சி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இலக்கண பகுதியில் முழுமையாக மதிப்பெண் பெறலாம். இலக்கணத்தில் 12வது தான் அகரவரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதோட 40 கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் மீதி கொஸ்டின்ஸை பார்க்கலாம்.